பிரபஞ்ச சக்தியை பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெறுவது எப்படி? வாழ்க்கையில் வெற்றி பெறுவது என்பது நமது தனிப்பட்ட முயற்சி மற்றும் பிரபஞ்சத்தின் எல்லையற்ற சக்தியுடன் நாம் ஏற்படுத்திக் கொள்ளும் பிணைப்பை பொறுத்தது. பிரபஞ்சத்தின் ஆற்றலை உணர்ந்து அதை சரியாக பயன்படுத்தும் கலைதான் இந்த வெற்றி பாதையின் திறவுகோல். தெளிவான நோக்கத்தை உருவாக்குங்கள். வெற்றி எதை நோக்கி இருக்க வேண்டும் என்பதில் உங்களுக்கு தெளிவு வேண்டும். பிரபஞ்சத்திடம் நீங்கள் கேட்பது எது என்பதை துல்லியமாக வரையறுக்க வேண்டும். உங்கள் இலக்கு, நீங்கள் அடைய விரும்பும் வெற்றி எப்படி இருக்கும்? அது ஒரு புதிய வேலையா, சிறந்த ஆரோக்கியமா அல்லது மன அமைதியா? அதை தெளிவாக எழுதுங்கள். உணர்ச்சி பூர்வமான பிணைப்பு. வெறும் இலக்காக இல்லாமல் அந்த வெற்றியுடன் உங்களை உணர்ச்சி பூர்வமாக பிணைத்து கொள்ளுங்கள். அது நடந்தால் நீங்கள் எப்படி உணர்வீர்கள்? அந்த உணர்வை இப்போதே உணருங்கள். உதாரணம், எனக்கு நிறைய பணம் வேண்டும் என்று கேட்பதை விட, எனக்கு ஆண்டுக்கு 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க ஒரு சிறந்த வேலை கிடைக்கும், அது எனக்கு மகிழ்ச்சியையும் பாதுகாப்பையும் அளிக்கும் என்று தெளிவாக கூறுங்கள். பிரபஞ்சத்தின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். பிரபஞ்சம் எப்போதும் உங்கள் நன்மைக்காக செயல்படுகிறது என்ற ஆழமான நம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள். சந்தேகத்தை விடுங்கள். இது என்னால் முடியுமா, இது நடக்குமா என்ற சந்தேக எண்ணங்கள் உங்கள் ஆற்றலை தடுக்கின்றன. சந்தேகங்களை நீக்கிவிட்டு நீங்கள் வெற்றி பெறுவது உறுதி என்று நம்புங்கள். நன்றி உணர்வு. உங்களுக்கு ஏற்கனவே கிடைத்திருக்கும் நல்ல விஷயங்களுக்காக தினமும் நன்றி சொல்லுங்கள். நன்றி உணர்வு என்பது பிரபஞ்சத்தின் ஆற்றலை ஈர்க்கும் சக்தி வாய்ந்த காந்தம். காட்சியாக்குதல். வெற்றி உங்கள் கண்முன். உங்கள் வெற்றியை மனக்கண்ணில் தெளிவாக காணுங்கள். இது பிரபஞ்சத்திற்கு ஒரு தெளிவான சிக்னலை அனுப்புகிறது. வெற்றியில் வாழ்தல். நீங்கள் உங்கள் இலக்கை அடைந்து விட்டதாக கற்பனை செய்யுங்கள். நீங்கள் புதிய வீட்டில் இருப்பது, புதிய காரை ஓட்டுவது அல்லது மேடையில் விருது பெறுவது போல உங்களை காண்க. தினசரி பயிற்சி. தினமும் காலையிலோ அல்லது இரவிலோ சில நிமிடங்கள் கண்களை மூடி இந்த காட்சியாக்கலை பயிற்சி செய்யுங்கள். நீங்கள் உணரும் மகிழ்ச்சி மற்றும் திருப்திதான் உங்கள் ஈர்ப்பு விசை. நேர்மறை உறுதிமொழிகள். நீங்கள் பேசுவது உண்மையாக மாறும் சக்தி கொண்டது. நேர்மறையான வார்த்தைகளை மட்டுமே பயன்படுத்துங்கள். நான், என்னால் முடியும், நான் பணக்காரன், நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் போன்ற வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்லுங்கள். தவிர்க்க வேண்டியவை. நான் தோல்வியடைந்து விடுவேனோ அல்லது எனக்கு கஷ்டமாக இருக்கிறது போன்ற எதிர்மறை வார்த்தைகளை தவிர்த்து விடுங்கள். உத்வேகத்துடன் கூடிய செயல். பிரபஞ்சம் உங்களுக்கு வழிகளை காட்டும், ஆனால் அந்த வழிகளில் நீங்கள் முயற்சியுடன் பயணிக்க வேண்டும். உள்ளுணர்வு. ஒரு யோசனை அல்லது ஒரு வழிகாட்டுதல் உங்கள் மனதுக்குள் தோன்றும். அது பிரபஞ்சத்தின் சிக்னல். தயங்காமல் அந்த செயலில் இறங்குங்கள். தொடர்ச்சியான முயற்சி. பிரபஞ்ச சக்தி செயல்படத் தொடங்கினாலும் உங்கள் இலக்கை நோக்கி சிறிய சிறிய முயற்சிகளை தொடர்ந்து செய்யுங்கள். உழைப்பும் நம்பிக்கையும் இணையும் போது வெற்றி நிச்சயம். வெற்றிக்கான இறுதி மந்திரம். நீங்கள் எதை கொடுக்கிறீர்களோ அதுவே உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். அன்பையும் நம்பிக்கையும் நேர்மறையையும் பிரபஞ்சத்திற்கு அனுப்புங்கள். அதுவே பல மடங்காக பெருகி உங்களுக்கு வெற்றியாக வந்து சேரும். நீங்கள் பிரபஞ்சத்தின் ஒரு பகுதி. பிரபஞ்சத்தின் எல்லையற்ற சக்தி உங்களுக்குள்ளேயே இருக்கிறது. விழித்தெழுங்கள், நம்புங்கள், செயல்படுங்கள். வெற்றி உங்களுடையது.